ஆபிரகாம் காலத்திலே உண்டான பஞ்சம் அல்லாமல் ஈசாக்கின் காலத்திலேயும், அதாவது ஈசாக்கு வாழ்ந்த காலத்திலேயும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப நாங்க விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்கும். பயத்தின் வாழ்க்கையா, கவலையின் வாழ்க்கையா, சந்தேகத்தின் வாழ்க்கையா, துக்கத்தின் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. பஞ்ச காலமா இருந்தாலும் அந்த பஞ்ச காலத்திலே நாங்க கடவுளை விசுவாசிச்சு வாழணும், கடவுளை நம்பி வாழணும், கடவுளை ஆதாரமா கொண்டு வாழணும். ஏனென்றா ஆண்டவர் பஞ்ச காலத்திலே நம்மளை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். பஞ்ச காலத்திலே நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாங்க தெளிவா பார்க்கிறோம். இங்க ஆபிரகாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில மட்டுமே இல்லை, நாங்க யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் நாங்க என்ன செய்யறோம்? கர்த்தர் பஞ்ச காலத்து எகிப்துக்கே பஞ்சம் வந்துருச்சு பாருங்க. இவங்களுக்கு இவங்க பஞ்சம் வந்து எகிப்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிற எகிப்துக்கு போறதுக்கு புறப்படுறாங்க. ஆனா யோசேப்புடைய காலத்துல எகிப்துக்கே பஞ்சம் வந்துருச்சு.